الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يستجاب لأحدكم ما لم يستعجل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்துலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் கருணாமழையும் ஸலாம் என்னும் சார்ந்து பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல சஹாபுகள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான நாளை தந்து, அந்த கண்ணியமான நாளை எந்த இடத்திலே அவனுடைய மாபெரிய ரஹ்மத் நிரம்ப இறங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த சிறப்பான இடத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும், இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் சரி, குறைந்த காலம் வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பட்டம் என்னவென்று சொன்னால், ஹலீஃபா என்ற ஒரு பட்டத்தோடு தான் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய காலம் குறைவாக இருக்கலாம் அல்லது நீண்ட காலம் வாழலாம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அந்த பட்டத்தோடு தான் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய பிரதிநிதி, ஒரு பிரதிநிதியாக இருப்பவருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எப்பொழுது அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறாரோ, கடமையிலே தவறு செய்கிறாரோ, அந்த சமயத்தில் அவர் விசாரிக்கப்படுவார் என்பதுதான் நம்ம எல்லாம் மறந்த நியாதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே ஒரு ஜிஎம் இருப்பார், அதாவது எல்லாத்துக்குமான ஒரு மேனேஜர் இருப்பார். பொறுப்பு அவர் கையிலே இருக்கிறது. எங்கேயாவது தவறு நடந்து விட்டால், எங்கேயாவது தவறுகள் இழைக்கப்பட்டு விட்டால் விசாரிக்கப்படுபவர் முதலாவது அவர்தான் என்பதை நம்முடைய அனுபவ ரீதியாக நாம் பார்த்திருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்தில் நம்மளை எல்லாம் ஒரு பெரிய பொறுப்புதாரியாக வைத்திருக்கிறான். பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடப்பதன் மூலமாக உலகத்திலே நாம் நியாயமான முறையில் வெற்றியோடு வாழ வேண்டும், அல்லாஹ் அனுப்பின பொறுப்பை சீரான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விடயங்களுக்குமான வழிகாட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறார். மிஷ்காத் ஷரீஃபிலே ஒரு அருமையான விடயத்தை கூறப்படுகிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து, உலகத்திலே நான் அனுப்பப்பட்டதற்குரிய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் போற பிரயாணம் தூரமான பிரயாணம், ஆனா போகக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அது ஒரு ஒடுக்கமான வழி, ரொம்ப குறுகிய பாதை, இரண்டு பக்கங்களில் அடர்ந்த காடுகள், காடுகளுக்கு இடையிலேதான் அந்த ரோட் போட்டுப்பட்டிருக்கிறது. அதிலேதான் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. போகின்ற பொழுது இருளாகிவிட்டது.
அந்த அடர்ந்த காடு நிறைந்த அந்த ரோட்டிலே செல்ல முடியாது. இசைஜந்துக்கள் வனவிலங்குகள் குறுக்கறுக்கும், சில ஆபத்துக்களை ஏற்பட்டு விடலாம். அதற்காக வேண்டி அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், காட்டுடைய நடுவில ஒரு இடத்தில துப்புரவு செய்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அடுப்பு நெருப்பை மூட்டி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான். காட்டுடைய நடுவில் வெளிச்சம் தென்படுகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய பூச்சிகள், சின்ன சின்ன புட்டூசுகள் எல்லாம் இடையே ஏற்பட்ட வெளிச்சத்தை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றன. அந்த நெருப்பிலே விழுவதற்கு தயாராகிறது. இந்த மனிதன் என்ன செய்கிறான்? நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பூச்சிகள் விழுந்து விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். சில பூச்சிகள் தடையை மீறாமல் வந்த வழியை பார்த்து சென்று தப்பித்துக் கொள்கின்றன. வேறு சில பூச்சிகள் என்ன செய்யுது? அந்த தடையை மீறி நெருப்புக்குள்ள விழுந்தால் அந்த பூச்சுடைய நிலைமை என்ன என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார். உலகத்திலே நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க. அந்த பதவியை எப்படி நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய விடைகளை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்குரிய சீரான வழிமுறைகளை நான் சொல்லி வைத்திருக்கிறேன். சீரான முறையில என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த நிலைமையிலுமே நீங்கள் வெற்றி அடையலாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தோடு இருக்கலாம். இந்த அருமையான விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அருமையான மார்க்கம் தீனுடைய அமைப்பிலே உள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆரம்பமாக பயன்படுத்தின ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நல்ல பண்பாடுகள், மனுஷத்தன்மைகள். மனிதன் இந்த விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்ற குல நலங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் ஆரம்பமாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல தான் நபி பட்டம் கிடைக்க வேண்டும் என்பது அல்ல, பிறக்கக்குள்ளே கிடைக்க இருந்துச்சுதான். ஏற்கனவே நம்முடைய மனித அமைப்பில் 40 வயதிலே கிடைச்சிருமா? 40 வயது வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவருடைய குணங்கள் எப்படி அமையணும், சமுதாயத்தில் வாழக்கூடிய அல்லது குடும்பத்தினாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், ஒரு சமூக சேவையாளராக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்துடைய பொறுப்புதாரியாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தன்னுடைய அழகான நட்புணத்தின் மூலமாக காட்டுவதற்காக வேண்டி தன் காட்டியதற்கு பின்னாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபி பட்டத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு சிறப்பான நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அழகான நட்புணத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாங்க ரொம்ப நிதானத்தோடு நடக்க வேண்டிய பொறுப்பு. அவசரப்பட்டு விடக்கூடாது. அது சொல்லால இருக்கலாம், செயலால இருக்கலாம், குடும்ப வாழ்வா இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏன் அமலி இபாதத்தாக இருந்தாலும் அத்துணை விடயங்களிலும் என்ன செய்யணும்? அவசரப்பட்டுடாம நிதானத்தோடு நடக்க வேண்டிய பொறுப்பு எங்க விடயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, 350க்கும் அதிகமான நல்ல குணங்கள் இருந்துச்சு. அவ்வாறு சொன்னால் ரசூலுல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குணம் இருந்திருக்கும். அவருடைய பாசறையிலே வளர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 350க்கு மேற்பட்ட நல்ல குணங்கள் இருக்கும் என்று சொன்னால், அதை வளர்த்தார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறார்களே, அந்த நபியுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்ல குணங்கள் எந்த இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்ம எல்லாம் எப்படி நிதானமாக நடக்க வேண்டும் என்பதை அவருடைய செயல் மூலமாக காட்டியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்மளுக்கெல்லாம் நாள் கணக்கு தேவையில்லை. குன் ஃபயகுன், இது உருவாகணும் என்று சொன்னா உருவாகிடும். அதான் எங்களுடைய சட்டாவுடைய முறை மதுதானே, அப்படித்தான ரப்பு தான். குன் ஃபயகுன், உருவாகி என்று சொன்னால் உருவாகிடும். ஆலா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்ன செய்தார் என்று சொன்னால், கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின், இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 6 நாள் எடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னா, நீங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானத்தோடு சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவசரப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. அவசரப்படுதல் என்பது ஷைத்தானுடைய முறைகளிலே உள்ளது. நிதானமாக சிந்தித்து நடப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளது என்பதை காட்டுவதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா 6 நாள் எடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பை பாருங்க,
அவன் நினைச்சா ஒரே நாளையில குழந்தை கிடைக்க இருந்துச்சு. 40 நாள் இந்திரிய துல்லியாக, 40 நாள் என்ன செய்ய ரத்த கட்டியாக, இப்படி எல்லாம் படிப்படியா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்கு பின்னாடி தான் என்ன செய்யுது, குழந்தை பிறக்குதா இல்லையா? ரப்பு நாடினார் என்று சொல்ல என்ன செய்யலாம்? உடனடியா பிறக்கிறதுக்கு வழி இருக்குதா இல்லையா? ஆகவே மனிதன் வாழக்கூடியவன் படிப்படியாக தன்னுடைய விலைகளை, நேரங்களை, தன்னுடைய நிலைமைகளை சிந்தித்து நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதனை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான செய்கையின் மூலமாக எங்களுக்கு படிப்பித்து காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே தொழுது கொண்டிருந்தோம். தொழுகை முடிந்ததற்கு பின்னாலே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டாங்க, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பலமான சத்தம் கேட்டுச்சு, சலசலப்பான சத்தம் அப்படி கேட்டுச்சு, என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க உது எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சோம், அவசரமா எல்லாரும் சேர்ந்து ஓடி வந்தோம், உங்களுக்கு பின்னால தொழுதுடணும் அப்படி என்று சொல்லி அவசரமா எல்லாம் ஓடி வரும்பொழுது அப்படியான ஒரு சத்தம் வந்துச்சு என்று சொன்னார்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு வ அலைக்கும் பிஸ்ஸகீனதி வல் வகார், அப்படி நிதானம் இருந்து அவசரப்பட்டு விடாதீங்க. அமலுடைய விடயமாக இருக்கலாம், நீங்கள் நிதானத்தோடு வாங்கள், சிறப்பான முறையிலே வாருங்கள். அப்படி வருகின்ற பொழுதுதான் அந்த அமலுடைய சீரான பக்குவத்தை அடைய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்ன அந்த ஆலோசனை இருக்கிறது. இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு மேலால வந்துருச்சு. இன்றைக்கு கூட எந்த அளவுக்கு அது தேவைங்கிறதை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய பள்ளிகளில மாபிள் பிடிச்சிருப்பாங்க, ஒரு உதவெடுத்துட்டு அவசரமா ஓடி வருவாரு. அடுத்த வரக்குள்ள அல்லாஹ் பாதுகாக்கணும், விழுந்துட்டார் என்று சொன்னால் சில நேரங்களில் எத்தனை ஆபத்துக்களை அனுபவிக்க வேண்டி வரும் என்பதனை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்க. சில இடங்கள்ல தாறுமாறா செய்வாங்க, வாகனங்களை நிறுத்திக்கிட்டு வந்துடுவாங்க. ஹக்கு தரீக், பாதைக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் இருக்கு. மனைவிக்கு ஹக்கு கொடுக்கணும், மனைவிக்கு இருக்கு, கணவனுக்கு இருக்குது, சமுதாயத்துக்கு இருக்கு. நாம செல்லுகின்ற பாதை இருக்கு இல்லையா, அந்த வழிக்கும் அந்த ரோட்டுக்கு பாதைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் கொடுப்பது கடமை என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. இன்னைக்கு பாதையில பாதசாரிகளுக்கு இடைஞ்சல் இல்லாம நடக்கணுமா இல்லையா? பாதசாரிகளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும். தாறுமாறா வாகனத்தை நிறுத்திட்டு வந்துட்டோம், கேட்ட சொல்றதே அமலுக்காக வந்தோம். அதனால எத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், எத்தனை பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அழகான முறையில் சொன்னாங்க, ஃபலா தஃஅலு வ அலைக்கும் பிஸ்ஸகீனதி வல் வகார். ஒரு அமலுடைய விடமா இருந்தாலும் நீங்கள் அழகான முறையில நல்ல நிதானத்தோடு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால சில உபரியான வணக்கங்கள் இருக்கு. உதாரணமா வச்சுக்கிடுங்க, மகரிபு தொழுதுட்டம், சுபஹு தொழுதுட்டம், அதுக்கு பின்னாடி ஒரு கலிமா இருக்கு, அதே நிலைமையிலிருந்து ஓது. என்னது? கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க், 10 தடவை ஓதுறது. நம்ம எல்லாம் சில பேர் என்ன செய்யறது, தொழுது முடிந்த அடுத்த கையோடய ஓடிடுறது. போயிட்டு வேலை ஒன்றும் இல்ல, ஒரு தெருவில் நிக்கிற 4 பேர் பேசிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிலைமை இருக்கு, அதிகமான பேருடைய நிலைமை. ஆனால் இந்த அருமையான வணக்கங்களுக்கு பின்னால இந்த உபரியான வணக்கங்களை செய்கின்ற பொழுது அமைதியாக, அவசரப்படாமல் நிதானமாக அமலை செய்கின்ற பொழுது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எத்தனை பெரிய சிறப்புகளை தருகிறான். இந்த கலிமத்து தௌஹீத் 10 முறை ஓதுறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இரவு நேரம் ஓதுனா சுபஹ் வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கில் எத்தனையோ அதாபு வந்துடாம அல்லாஹ் பாதுகாக்கிறான். மகரிபுக்கு பின்னால, சுபஹுக்கு பின்னால அல்லாஹும்ம அஜின்னா மினன் நார் என்று சொல்லி ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருக்கிறாங்க. ஓதுன 7 தடவை ஓதியாச்சு வச்சுக்கிறீங்களேன், அன்று இரவு யஹஸ்பதா வஃபதா பிட்டம். நாம் எல்லாம் எப்படி நம்முடைய இறுதி நிலைமை வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ இந்த அல்லாஹும்ம அஜ்ருடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ஆக்குறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, நம்ம எல்லாம் நிறைய பார்க்கிறோம்.
2 மணிக்கு வஃபாத்தா விட்டாரு. மறுநாள் நாம என்ன பேசிக்கிறோம், என்னோட தான் நாங்க இஷா தொழுதாரு, நாங்க 2 பேரும் தான் ஒரு சப்பல இருந்து என்ன செய்ய தொழுதோம் இல்ல சாப்பிட்டோம், திருமண வீட்டை இருந்த மாதிரி சொல்றோம். 3 மணிக்கு 2 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 3 மணிக்கு வஃபாத்தா விட்டாரு. அல்லாஹும்ம அஜின்னா மினன்னார் என்ற ஒரு அருமையான வணக்கத்தை மகரிபுக்கு பின்னால அமைதியா இருந்து ஓதிருந்தார் என்று சொன்னால் அவருடைய பரக்கத் அவருடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைக்கும் பிஸ்ஸகீனா, இந்த விடயத்திலும் அவசரப்படாதீங்க, உரிய அமலை உரிய முறையில் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு அவசரமா பணக்காரன் ஆயிடும், சீமான் ஆயிடும். சமுதாயத்தில் நம்மளை எல்லாம் ஒரு மேல் நிலைமையில வச்சு பார்க்கணும். அது ஹலாலோ ஹராமோ, யாருடைய குழியில போட்டாலும் சரி, யாருடைய வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்லை, நாங்க உயர்ந்துடணும், அவசரமா இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நாட்டுடைய நபியா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்த மதியன் வாசிகள் எல்லாம் வியாபாரிகள், ரொம்ப வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால வியாபாரத்திலே முன்னணியிலே இருந்தார்கள். காலங்கள் செல்ல செல்ல அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கணும் என்று அவசரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயலை வச்சு, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விடயத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தான், அவசரப்படுறாங்க, அதிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயத்தில் அவசரப்படுறாங்கன்னு சொல்லி பொறுத்து பார்த்தான். ஃபௌஃபுல் கைல வல் மீசான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அளவை நிறுவையில கொஞ்சம் நிதானமா நடந்துக்கிடுங்க. 50 யார் என்று சொல்லி 40 யாரை கொடுத்துறாதீங்க, 1.5 கிலோ என்று சொல்லி 1.25 கிலோட நீங்க முடிச்சிடாதீங்க, இதெல்லாம் சரியில்லாத வேலை. பணம் எப்படியும் வரும், அழிவுக்குரிய வழியும் அங்க அவசரமா தான் வர செய்யும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட ஒரே ஒரு நோக்கம், அவசரமா வியாபாரத்துல பணக்காரன் ஆயிரும், அவசரமா என்ன செஞ்சிடணும், உயர்ந்த நிலைமையில வந்து என்பது அவருடைய நோக்கம். அல்லாஹ்வும் பொறுத்து பார்த்தான், நிலைமை சீராவல்ல, அவசரப்படுறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு முழுமையான முறையில ஒரு நாள் கடுமையான பூகம்பம் ஏற்பட்டது. எதிர்பாராத பூகம்பம். சாதாரணமா எதிர்பாராத இயற்கை அழிவுகள் நம்ம வாழ்க்கையில சாதாரணமையில கூட இடங்கள் நடந்துச்சா இல்லையா? இந்த இடத்துல வெள்ளம் வராது என்று நினைத்தோம், ஒரு காலத்தில் அது ஒரு அடிக்கு மேல வராது நினைத்தோம். ஆனால் வீட்டு கூரைக்கு மேல வந்த வரலாறு இலங்கையில இருக்கிறது. இப்படியான எதிர்பாராத தண்டனை எங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆகவே அந்த மக்களுக்கு எதிர்பாராத பூகம்பம் ஏற்பட்டது. மறுநாள் காலையில பார்த்தா எல்லாரும் உயிரில்லாத சடலங்களா வீட்டில் அப்படியே இறந்து போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பூகம்பத்துடைய அந்த அதிர்வு, பூகம்பத்துடைய ஆபத்து எல்லாருடைய உயிரையும் எடுத்து விட்டது. எங்க இப்ப அவசரமா சேர்த்த பணம் எங்க? அவசரப்பட்டார்களே, உயர்வு நிலையில் அடைய வேண்டும் என்று நிதானம் இல்லாமல் நடந்து கொண்டார்களே, இதனுடைய நிலைமை என்ன என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. அயவது அஹதுக்கும் அந்த கூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீல். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்துல நிறைய பொருளாதாரம் இருக்கு, நம்ம பாஷையில பேசுவோமுங்க, நம்ம காலத்துல நிறைய 1-2 கடை இருக்குது, 4 வாகனம் இருக்குது, நடக்கிற வேணால பயணம் செஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம எல்லாம் வயசாளி ஆகிட்டோம், எழுந்து நடக்க முடியல, படுக்கையோட பாயோட இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வியாபாரத்தை பார்ப்பதற்கு நம்முடைய பிள்ளைக்கு முடியாம இருக்கு. காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் எல்லாம் சிறியவர்கள், வியாபாரத்துறை அறிவு இல்லாதவர்கள், சிறியவர்கள். அதனால அந்த வியாபாரத்துறை விலங்குகளை பார்ப்பதற்கு இயலாமல் இருக்கிறது. இந்த ஒரு கட்டமான நிலைமை. பெரியவருக்கு சுவமில்ல, சின்னாக்களுக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. குர்ஆன் சொல்லுகிற விஷயமா? ஆகவே இப்படியான ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத நிலைமையில மின்னொழுக்கோ வேறோ அமைப்பிலேயோ உங்களோட கடைகள் எல்லாம் இருந்து விட்டால் உடனே அயவது அஹதுக்கும், நீங்க விரும்புவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறான், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் லஅல்லக்கும் தத்தஃபக்கரூன். அல்லாஹ் இப்படியான கட்டளைகளை சொல்கிறான் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனையோடு நடங்க.
அவசரப்பட்டுடாதீங்க, நிதானத்தோடு இந்த விஷயத்தை கடந்து கொள்ள வேண்டும் என்று ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரொம்ப அழகான ஒரு உபதேசத்தை இந்த விடயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்தில் வாலிபர்கள் உட்பட எல்லாருக்கும் அந்த கம்ப்யூட்டருடைய அறிவு நிறைய இருக்கு. ஒரு பட்டனை அமைக்கிறா எப்படி எப்படி எல்லாம் செய்ய முடியும் என்பதனை தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவை அல்லாஹ் தந்த ரஹ்மத் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அப்படியான அறிவுகள் அல்லாஹ் தந்திருக்கிற ரஹ்மத், அது நல்லதுக்கு தான் பாவிக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்கெங்க கேள்விப்படுறோமோ உடனடியா ஷேர் பண்ணிடுறது, அறிவிச்சிடுறது. காரணம் என்ன? நான் தான் அது முதல் அறிவிச்சேன். அது நல்லதா கெட்டதா, நடந்திருக்குமா நடந்திருக்காதா, நம்ம அறிவிக்கிறது பொருத்தமா இல்லையா, எத்தனை குடும்பங்கள் அதனால சீரழியும், சமுதாயத்தில் எத்தனை பிளவுகள் வரும் என்று பார்க்கிறது கிடையாது. ஏதோ ஒரு அது மார்க்கமோ மார்க்கம் இல்லையோ அறிவிச்சிருது. இப்படியான நிலைமை அவசரப்படுவதன் மூலமாக செய்கின்ற விடயம் எப்படி அமையும் என்பதனை குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஏதாவது ஒரு கிட்ட நியூஸ், மனசுக்கு வேதனையான நியூஸ் உங்களோட காதுல பட்டுச்சுன்னு சொன்னா அவசரமாக அறிவிக்கிறாதீங்க, அவசரப்பட்டுடாதீங்க. ஃபதபையனு, முதலாவது தெளிவு காணுங்க, இது நடந்திருக்குமா இல்லையா, அறிவிப்பது நல்லமா, அவன் அப்படி சொன்னா நான் இப்படி செய்யறேன் என்று செஞ்சிடாதீங்க. ஏனென்று சொன்னால் இதனால சில விளைவுகள் ஏற்பட்டால் அந்த விளைவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆகவே அப்படியான நிலைமை சமுதாயத்துக்கு ஏற்பட்டு விடாம, குடும்பத்துக்கு ஏற்பட்டு விடாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால எல்லா விஷயத்தையும் நிதானமாக செய்யுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஷயம் தெரியாம நாம சேகரித்து அனுப்புறோம் இல்லையா, விஷயத்தை விளங்குறல்ல, பட்டனை அனுப்பிடுறது. அப்படி சொன்னா இப்படி சொன்னா அந்த குடும்பத்தில் அப்படி நடந்துச்சு, பள்ளியில இப்படி நடந்துச்சு கேள்விப்பட்டேன், அனுப்பியாச்சு. இது எப்படி போய் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவு நேரத்தில் விரவு பறக்கிற மாதிரி கடுமையான இருள் என்று வச்சுக்கிறீங்க. கடுமையான இருள், ஒரு விரவு பறக்கிறாரு, கடுமையான இருள்ல பாம்பும் சுரண்டிருக்கும், பூரான ஒரு பக்கத்தால இருக்கும். விரவண்டு சொல்லி எடுத்தால் பாம்பு கொத்துமா இல்லையா, பூரணங்களை திண்டுமா இல்லையா? இது மாதிரி தான் விஷயம் தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு செய்திகளை பரப்பாதீர்கள். பத்து பக்கம் நீங்கள் கவலைப்பட வேண்டி வரும், விபரீதத்துக்குள்ளாக வேண்டி வரும். இப்படியான நிலைமைகள் உலகத்திலே நிறைய நடந்திருக்கிறது என்பதனை காட்டும் முகமாகத்தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான விஞ்ஞான ரீதியோடு சம்பந்தப்பட்டுள்ள அறிவியல்ல கூட நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வலீத் பின் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க பனி முஸ்தலக் கூட்டத்தில இருந்து வந்தவங்க, இஸ்லாத்துல வந்தவங்க. சொன்னாங்க, வலீத் பின் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு உங்க கூட்டத்துக்கு போயிட்டு ஜகாத் யாராவது தர வேண்டி இருந்தா அதை வசூல் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினாங்க. நீண்ட நாளைக்கு பின்னால வலீத் பின் உக்பா தன்னுடைய கூட்டமான ஆரம்ப கால கூட்டம் பனி முஸ்தலக் கூட்டத்துக்கு போறாங்க. நீண்ட காலத்துக்கு பின்னால நம்மளோட சேர்ந்து ஒருவர் வருகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரவேற்கணும் இல்லையா, சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசிச்சு ஒன்று கூடியிருக்கிறாங்க. இது வேறு தப்பா விளங்கிட்டார், அவசரப்பட்டு தப்பா விளங்கிட்டாரு. நம்மளை எல்லாம் அநியாயம் செய்ய போறோம் விளங்குது அப்படின்னு சொல்லி வேறு வசூல் செய்ய போகல. ரசூலுல்லாஹ் அடுத்த யா ரசூலல்லாஹ் நான் போனேன், அவங்க எனக்கு என்னமோ அநியாயம் செய்யற மாதிரி இருக்குது, அவங்க இதை காத்தார மாதிரியும் இல்லை, அவனுக்கு ஈமான் இஸ்லாம் ஒன்றும் தெரியறதாக இல்லை என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இப்பொழுது நிதானத்தை கற்பித்து தந்தவங்க இல்லையா, தலையில எடுத்துட்டு பேசாம இருந்துட்டாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பனி முஸ்தலக் கூட்டத்துல போயிட்டு வசூல் செஞ்சுக்கிட்டு வாங்க, ஆனா நீங்க போற வார விடயம் எல்லாம் கொஞ்சம் இரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போன நேரம் இரவு நேரம் போனா மகரிபுடைய பாங்கு சொல்லுகிறது, ஜமாத் நடக்குது. இஷாவுடைய பாங்கு சொல்லுகிறது, ஜமாத் நடக்கிறது. மறுநாள் பகல் நேரமா போயிட்டு மக்களை சந்தித்து ஜகாத்துடைய பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல கூட யா ரசூலல்லாஹ் இல்ல நல்ல முறையில இருக்கிறாங்க, ஜகாத்துடைய தன்னன் தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், அருமையான மக்களே, என்னுடைய தோழர்களே, அவர் பனி வலீத் பின் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை வைத்து அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிருந்தால் எவ்வளவு பெரிய கவலையான விஷயம் நடக்கும். நான் நிதானத்தோடு கடைபிடித்தேன்,
அவசரப்படவில்லை, நிதானத்தோடு நடந்து கொண்டேன். விடயத்தை காதிலே எடுத்து அவசரப்படாமல் நடந்து கொண்ட காரணத்தினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இவ்வளவு பயணத்தை பிரயோஜனத்தை தந்தானா இல்லையா? ஆகவேதான் இந்த விடயத்திலும் கேட்டதை எல்லாம் இஷ்யூ பண்ணிடாம அறிவிச்சிடாம நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே நியாயமான ஆட்சிக்குள்ளவங்க. அவங்க சில நேரங்கள்ல தன்னை மறைச்சிக்கிட்டு தெரு தெருவா போவாங்க. அரசாங்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்க்கு பொருத்தமா நடக்குதா இல்லையா, ஏதாவது இந்த அரசாங்கத்தில் குறைகள் இருந்தா என்ன செய்யலாம், நான் திருத்திக் கொள்ளலாம் இல்லையா, அப்படி என்று சொல்லி அமைப்பில் என்ன செய்வாங்க, தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாத மாதிரி போனாங்க. ஒரு இரவு நேரம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூட்டிக்கிட்டு போறாங்க. தன்னை காட்டிக் கொள்ளல. ஒரு வீட்டுல ஒரு சாதாரண வயசு, ஒரு நடுத்தரமான வயசுல உள்ள பேரு பாடுகின்ற அந்த பாடுகின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு அசிங்கமான ஆபாசமான பாடல், ஆபாசமான விபச்சாரத்தை தூண்டக்கூடிய பாடல். இவங்க கொஞ்சம் ஆத்திரம் வந்துருச்சு, உள்ளுக்கு போயிட்டாங்க. யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, இரவு நேரம் பாக்கியமான நேரம். உண்டை சிந்திக்கணும்ங்க, பகல் நேரத்தை விட அல்லாஹ் இரவு நேரத்தில் சிறப்பா வச்சிருக்கான். லைலத்துல் கத்ர் இரவா பகலா? அது இரவா இல்லையா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கெடுபிடியில இருந்து காப்பாற்றப்பட்டு நைல் நதி பிளக்கப்பட்டது இரவு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனது இரவு நேரம். சிறப்புமிக்க சில நல்ல விடயங்கள் நடப்பது இரவு நேரம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமத்துல் உலமி தஹஜ்ஜுத் தொழுதாங்க. அதிகமான நபிமார்கள் தன்னுடைய அருமையான துஆக்களை புறவு செய்கிறோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க செஞ்ச தவறை நான் எடுத்துக்கிட்டேன், சரி உங்களுக்காக துஆ செய்றேன். எப்ப சௌப அஸ்தக்பிரு லக்கும், பின்னாடி உங்களுக்கு துஆ செய்றேன். எப்ப பின்னாடி தஹஜ்ஜுத் நேரத்தில் துஆ செய்றேன் என்றெல்லாம் இரவு நேரத்தை பயன்படுத்துகிறார்கள். இதைத்தான் நான் வாலிபர்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இரவு நேரங்களை சீராக பயன்படுத்துங்க. உங்களுடைய அறிவு விஷயமா இருக்கட்டும், அமல் விஷயமா இருக்கட்டும், துஆவுடைய விஷயமா இருக்கட்டும், நிச்சயமா அந்த இரவு நேரத்தை பண்ணியப்படுத்துங்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அதுவல்லாஹ், இரவு நேரம் பரக்கத்தான நேரம். அதை விட்டுட்டு இந்த ஆபாசத்திலும் அநியாயத்திலும் பக்கத்துல ஒரு தேவையில்லாத பெண்ணை வச்சுக்கிட்டு கையில மது போலத்தோட நிக்கிறியே அப்படி என்று சொல்ல ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன், நான் நீங்க சொல்லதை ஏற்றுக்கொள்றேன். குர்ஆன் என்ன சொல்லி தெரியுமா, வலா தஜஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, ஒத்துக்காங்கன்னு சொல்லுதா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க, என்ன பார்த்து ஒரு உரிய வழியால வரவும் இல்லை, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, இது தவறா இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசல, வெளியே வந்துட்டாங்க. கொஞ்சம் எட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க நிற்கிறாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மனிதனுடைய எந்த சிறையும் சொல்லல, ஆனா முகத்துல கவலையுடைய ஆத்திரத்துடைய குறித்தென்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூட யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நடந்து கொண்டாங்களே என்ன தெரியல. சரி, சில நாட்களுக்கு பின்னால அந்த வீட்டில் நடந்து கொண்டார் அந்த மனுஷர். அவர் உமர் ரலியல்லாஹு மஜ்லிஸுக்கு வராரு. அவரை கண்ட உடனே உதுனு மின்னி, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பக்கத்துல வாரீங்களான்னு கேட்டாங்க. அவர் பயந்துட்டாரு. உமர் ரலியல்லாஹு சார தன்னனை செய்ய போறாங்களோ தெரியாது. சரி, கிட்ட வந்து அவன் காதுக்குள்ள சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு, மனிதனே, அன்று இரவு நீ தவறா நடந்தாய், உன்னை கண்டிச்சுக்கிட்டு வந்தேன், ஆனால் அந்த விஷயத்தை நான் யாரிடத்திலும் சொல்லல, அல்லாஹ்விடத்துல முறையிட்டேன். யா அல்லாஹ், இந்த இடத்துல இந்த தவறு நடக்குது, இவரை திருத்தி வைப்பாயாக என்று நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை. அமீருல் மனிதனே பயப்படாத என்று சொன்னாங்க. அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா, அமீருல் முஃமினீன், என்னுடைய அருமையான இந்த விடயத்தை நீங்கள் பாதுகாத்த மாதிரி அவசரப்படாமல் நிதானமான முறையிலே நடந்து கொண்ட பரக்கத் அண்டே நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன். யா அல்லாஹ், அல்லாஹ்ட பகைவனா என்ன ஆக்கிடாத. உலகத்தில் அல்லாஹ்ட பகைவனா இருந்தா எதுவுமே பயன்படாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்ட பிடி மகா கடுமையானது இல்லையா, உன் பிடிக்கு ஆளாக விருப்பம் இல்லை, என்ன மன்னிச்சிரன்னு சொல்லி அண்டே நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் அந்த அருமையான மனிதன். சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா, நிதானத்தோடு மற்றவருடைய மான விஷயத்திலே நிதானத்தோடு நடப்பது அவசியம் என்பதை இந்த அருமையான சம்பவங்கள் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பறவைகளும் மிருகங்களும்
பேசுகின்ற பாசம் ரொம்ப தெளிவா தெரியும். அல்லாஹ் கொடுத்த பெரிய அறிவு அதாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சபையில இருக்கிறாங்க. மிருகங்கள் எல்லாம் பறவை எல்லாம் இருக்குது. ஆனா ஹுதுஹுது என்ற பறவை மட்டும் காணல. அது காணல. மிச்ச நேரத்துக்கு பின்னால வந்துச்சு. சொல்லிச்சு நபி அல்லாஹ் قال اني احط بما لم تحط به وجئتك من سبع بنبأ يقين. சபா நாட்டில் இருந்து ஒரு உறுதியான செய்தியை கொண்டு இருக்கிற, பொய் செய்தி அல்ல, உறுதியான செய்தி. இந்த சபா நாட்டை ஆள்றது ஒரு பொம்பளை. அவருடைய கூட்டம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யஅபுதூன லிஷம்ஸ், அவங்க சூரியனுக்கு அதை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க. அப்படி இருக்க இல்லையா? நெருப்பு வணங்கியல், சில வணங்கியல் மாதிரி சூரியனை வணங்குறாங்க. இப்படியாங்க இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவசரப்பட்டு ஆமா அப்படி செய்யறாங்களா, நம்ம உடனே யுத்தத்தை தயாராக்குவோம், படையை தயாராக்குவோம் என்று சொல்லல. சொன்னார்கள் சனன்லுர் அஸதக்த அம் குந்த மினல் காதீன், கொஞ்சம் யோசிப்போம், அவசரப்படாம யோசிப்போம். நீ சொல்றது உண்மையா பொய்யா தெளிவு காண வேண்டும். அதற்கு பின்னாலேதான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மள நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்டாட்டி இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல மாப்பிள்ளை சொல்றது பொண்டாட்டிக்கு பிடிக்காம இருக்கலாம், மனைவி கூறுவது மாப்பிள்ளைக்கு பிடிக்காம இருக்கலாம். சண்டை நிகழ்கின்ற பொழுது வாத பிரதிவாதம் வரத்தான் செய்யும். ஆனால் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சில பேர் சடுபுடு ஒன்று சொல்லுமா, நான் உன்னை 3 தலாக்கு சொல்லிட்டேன், உன்னை விட்டுட்டேன், தலாக்கு பண்ணியாச்சு, உனக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது என்றெல்லாம் சொல்லிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. அது நடைபெற்று விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய வாக்குடைய நிலைமை என்ன? மாமாவுடைய கையை பிடிச்சி கபில்து நிக்காஹா, அந்த மனைவியோட உங்களோட மகள் உங்க பாதுகாப்பு இருக்கக்கூடிய பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தை மாதிரி தான் நாம் பேசுகின்ற பொழுது இந்த தலாக்குடைய வார்த்தை ரொம்ப நிதானமாக பேச வேண்டும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான நிதானத்தோடு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிதானமாக சிந்தித்து நடக்கக்கூடிய சில நல்ல அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நம்மள நிறைய பேர் சதகத்துன் ஜாரியா, இந்த நிரந்தரமான சதக்கா கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. ஒரு காணியை வாங்கி கொடுக்க அப்படி இல்லை, அப்படியே நிலைமை இருக்குதா இல்லையா? ஒரு கிணறு வச்சு இருக்கலாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த விடயங்கள் நடைபெறக்கூடிய அமலை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அப்படியான விடயங்கள்ல ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தீனுடைய கல்வியை பரப்பக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்களை தீன்தாரிகளாக, தாய் தன்னுடைய மனங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் ரஹ்மத்துடைய நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான இடங்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அருமையான இடத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையுடைய ஒரு மதரசாவுடைய வசூலுக்காகவே நீங்க வந்திருக்கிறான். ஒன்றை செஞ்சு கொள்வங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால யார் யாரெல்லாம் சின்ன அளவில் கொடுத்தாலும் அங்கே துஆவுடைய விஷயம் நடைபெறுகிறது. சில மதரசாக்கள் நான் பார்த்திருக்கிறேன், நானும் உட்படத்தான். எங்கள் ஆரம்ப கால மதரசாக்கள்ல பிடி அரிசி போட்டு என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு காலத்துல சுமார் 40-50 வருஷத்துக்கு முன்னால இன்று வரைக்கும் அதிலே இருந்து வெளியான உலமாக்கள், ஹாபில்கள் தன்னைத்தனியாகவோ கூட்டாகவோ மதரசாக்குள்ளேயோ துஆ செய்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! உதவி செய்த வயதியர்கள் வஃபாத் அடைஞ்சு எவ்வளவு பல வருஷம் போச்சு, அவர்கள் வஃபாத்தாவிட்டார்கள், துஆ இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான பாக்கியத்தை பெறக்கூடிய தன்மையை நம்முடைய ஹாலஹயாத்தில் அல்லாஹ் மனைவிற்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எந்தெந்த அருமையான அஹ்லாக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ அந்த அருமையான அஹ்லாக்குகளை சிறப்பான முறையில் பின்பற்றி உன்னுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய மேலான தாய் தந்தையருடைய பிழைகளை பொறுத்தருள்வாயா. ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு ஹயாத்தில் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கொடுத்தருள்வாயா. எங்களை விட்டு பிரிந்து கபரை அடைந்து விட்டால் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை சொர்க்கலோகத்து பூங்காவாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களை எல்லாம் இந்த நிலைமையில ஆக்கி வைத்து விட்டு வஃபாத்தாகி விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்கள் தனிமையில இருந்தாலும் உங்களுடைய ரஹ்மத்தை நாங்கள் கேட்கிறோம், ரஹ்மத்துடைய இடமாக அதை ஆக்கி வைப்பாயா. உங்களுடைய குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் பிரிந்து விட்டார்களோ, மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர அத்தனை பேருடைய கபறுகளையும் வெளிச்சமாக்கி வைப்பாயா. உன்னுடைய ரஹ்மத்தை தவிர வேற ரஹ்மத்தை நாங்கள் கேட்கலையா அல்லாஹ்.
நீயே எங்கள் அனைவருக்கு ரஹ்மத்து செய்வாயா. இந்த நாட்டிலே சகல இன மக்கள் ஒற்றுமையோடு வாழ கிருபை செய்தருள்வாயா. எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. எங்களுக்காக வேண்டி கையேந்தி துஆ செய்யக்கூடிய நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயா. ஒரு ஹயாத்துக்கு பின்னாலும் சாலிஹான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. நாளை மறும நாளையிலே ஒரு திலகாவையும் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.